இன்னைக்கு நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவ இவ்ளோ அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்களே! ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்ல, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 117 ரன் தாங்க எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பா! இன்னைக்கு மேட்ச்ச நம்ம அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். இன்னைக்கு இந்தியா வந்து எத்தன ஓவர்ல மேட்ச்ச வின் பண்ண போறாங்களோ! அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவும், சுப்மன் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. சுப்மன் கில் கூட வந்து கொஞ்சம் பொறுமையா தாங்க வந்து விளையாண்டாரு. ஆனா, அபிஷேக் சர்மா இருக்காரே, மனுஷன் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி, ஹாஃப் செஞ்சுரிய நோக்கி வந்து போய்க்கிட்டு இருந்தாருங்க. சரி எப்படியும் ஒரு அதிரடி காட்டிருவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இன்னைக்கு மேட்ச் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க வந்தாரு கார்பின் போஸ்க்கு. நாங்க அவ்வளோ ஈஸியா விட்டுருவோமா? நான் எப்படி அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி, அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்து விட்டாரு. இதுல மார்க்கம் பிடிச்ச கேட்ச பாராட்டியே ஆகணுங்க. மனுஷன் ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சிட்டாரு. சரி அபிஷேக் சர்மா போனா என்னப்பா, அதுக்கப்புறம் சுப்மன் கில் இருக்கார்ல, சுப்மன் கில்லும், திலக் வர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு, எப்படியாவது இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல சுப்மன் கில்லும் வந்து மேக்ரோ ஜான்சனோட பால்ல அவுட் ஆயிட்டாரு. சரி அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து மேட்ச நின்னு முடிச்சு குடுப்பாருன்னு பார்த்தா, அவரும் நிகிடியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. இத வந்து பார்த்துட்டு, "என்னப்பா மேட்ச இப்படி சவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம். அப்பதாங்க சிவம் துபே இருந்துகிட்டு, "எதுக்கு இப்படி இழுக்குறீங்க? நான் எப்படி மேட்ச வேகமா முடிக்கிறேன் பாருங்கன்னு" சொல்லி, கடைசியில ஒரு 6, ஒரு 4 அடிச்சு 16வது ஓவர்ல இந்த மேட்ச 7 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்த வெற்றிய வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த மேட்ச நம்ம இவ்ளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, 2 பவர் பிளேலயுமே நம்ம ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண விஷயம் சவுத் ஆப்பிரிக்காவ ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எந்திரிக்க விடாம, பவர் பிளேல அடுத்தடுத்த விக்கெட்ட எடுத்து அசத்துனோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த மேட்ச நம்ம வின் பண்றதுக்கு முக்கிய காரணம். அதே மாரி 117 ரன்னு தானப்பா பொறுமையா விளையாண்டு சேஸ் பண்ணிடலாம்னு இல்லாம, பவர் பிளேலயே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, பவர் பிளேலயே நம்ம 60 ரன் வந்து எடுத்தோம்.